அதாவது எக்ஸலில் வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறீங்க, வேணுச்சுன்னா ப்ராக்கெட் போட்டு சி மட்டும் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்னது சி காப்பி ரேட்டுக்கான ஒரு சிம்பிளாக மாறியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஇஹெச்ன்னு அடிக்கிறேன். நான் அப்படிங்கிறது அடிக்கிறது பதிலாக டிஹெச்னு ஸ்பீடாக அடிக்க சொல்ல வந்து தவறுதலாக அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதாக மாறிடும், கரெக்டாக மாறிடும். சில எக்ஸல் சீட்டுகளில் வந்து இப்படி மாறாது. அப்போ அது எதனால மாறாமல் இருக்குது, நம்ம இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு தேவையான சில நேம்களை வந்து மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு அடித்த உடனேட்டு ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறோம். சரியா? ஒரு எக்ஸலில் வந்து நம்மளுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய சில வேர்ட்ஸ் இருக்கும்ல, உங்கள் கம்பெனி சம்மந்தப்பட்ட சில வேர்ட்ஸ்லாம் வந்து என்ன செய்யணும், தவறுதல் இல்லாமல் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆட்டோ கரெக்டில் வந்து நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா எந்த நேரத்தில் நீங்கள் டைப் பண்ணாலும் தவறுதலாக அடித்தாலோ இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக குறித்து வச்சுக்கிட்டீங்களாலோ அதை கொடுக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அந்த இது வந்து அப்ளை ஆயிடும். அதை மாதிரி சில ஃபார்முலாக்கள் இருக்கும், லென்த்தான ஃபார்முலா இருக்கும். அந்த மாதிரி ஃபார்முலாக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட் இந்த ஆட்டோ கரெக்டில் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த இதை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா அப்ளை ஆயிடும். அந்த இதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில சமயங்களில் இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபைலில் போகிறீங்க, ஃபைலுங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். அதில் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபைல் மெனுவில் ஆப்ஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன்ஸு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா இதில் 4வதாக இருக்கக்கூடிய ப்ரூஃபிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ கரெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அப்போது அந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுங்கிறதில் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து இந்த டைப் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இது ஃபுல்லாக ரீப்ளேஸ் அஸ் யூ டைப்புங்கிறது டிக்கில் இருக்கணும். சப்போஸ் இது டிக்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஓகே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது டைப் பண்ண சொல்ல என்ன ஆகாது, அந்த மாதிரி எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது. சில சமயங்களில் சில எக்ஸலில் இந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சமயங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஃபைல் மெனுவில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போகிறீங்க. ஆப்ஷன்ஸில் போயிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ப்ரூஃபிங் அப்படிங்கிறதுல இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் அஸ் யூ டைப்புங்கிறத கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வந்து தவறுதலாக அடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து மாறக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அப்போது இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணக்கூடியதுக்கு பதிலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு டைப் பண்ணோன்னே எனக்கு எதாக மாறணும், ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ப்ரூஃபிங் போகிறீங்க. அது ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதில் போகிறீங்க. இங்கே ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்டு எந்த இது டைப் பண்ண சொல்ல அப்படின்னு சொன்னோன்னா நான் ஏபிசின்னு கொடுக்குறேன். அது எப்படி மாறணும் அப்படிங்கிறத வந்து இந்த வித் அப்படிங்கிறதுல கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் எந்த இடத்துல டைப் பண்ணாலும் ஏபிசின்னு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏபிசி ப்ரைவேட் லிமிட்டடுங்கிறது மாறிடும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு லென்த்தான வேர்டையும் இந்த மாதிரி ஷார்ட்டான வேர்டுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஈஸியான முறையில் செட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்முலா எப்படி செட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க. இப்போ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கிறதையும் கூட்டி இந்த சியை கழிக்கணும். இது எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கணும். இதை மாதிரி நீங்கள் எந்த ஃபார்முலானாலும் செட் பண்ணிக்கலாம். A1 + B1 - C1 இதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு ஃபார்முலா. அப்போது A1ஐயும் B1ஐயும் கூட்டணும், C1ஐ கழிக்கணுங்கிறது இந்த ஃபார்முலா.
அப்போ இந்த ஃபார்முலா படி என்ன கொடுத்தோன்னா இது கொடுத்தோன்னா அப்ளை ஆயிரும். இது நம்ம எக்ஸாம்பிளுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அது மாதிரி எவ்வளோ பெரிய லென்த்தான ஃபார்முலா இருந்தாலும் இந்த இதில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா பாரில் இருக்கும்ல, அதை என்ன செஞ்சுக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C, அந்த ஈக்குவல் சிம்பிளில் இருந்தே காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன் போங்க. ஆப்ஷனில் வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுக்கு போங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, A1 ஃபார்முலா A1ன்னு மட்டும் கொடுத்த உடனே நம்மளுக்கு எப்படி வரணும், இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். சரியா? இல்லைனா A1 ஃபார்முலா அப்படிங்க A1F அப்படின்னு மட்டும் கொடுக்குறீங்க. அப்போ A1Fன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆட் ஓகே கொடுத்துட்றீங்க. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா அழிச்சிட்றீங்க. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணால் போதும், A1F அப்படின்னு மட்டும் கொடுத்து என்ட்ரு அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா அப்ளை ஆகிடும்.